இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பு விசுவாசம் அன்பினால் செயல்படுகிறது. வசனம் கலாத்தியர் 5:6. கிறிஸ்து இயேசுவினிடத்தில் விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுக்கும் உதவாது. அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். ஒவ்வொரு விசுவாசிக்கும் பாருங்க, வெற்றியை நிலைநாட்டுவதற்கு 3 முக்கிய காரியங்கள் இருக்கிறது: நம்பிக்கை, அன்பு, விசுவாசம். இந்த 3 காரியங்களையும் பெரிதானது எதுனா அன்பு தான். அன்பு இருந்தால் தான் விசுவாசமும் நம்பிக்கையும் செயல்படும். பாருங்க, தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாகிய நாம் அப்படிப்பட்ட அன்பு இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். விசுவாச செய்தியை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா, நிறைய பேருக்கு ஒரு தவறான புரிதல் இருக்குது. ஏன்னா விசுவாசத்துக்கு எதிராக பேசுகிறவங்களாம் ஒருவேளை அந்த விசுவாசத்தை பயன்படுத்தி முயற்சித்திருக்கலாம். ஆனால் சிலர் அன்பின் பற்றாக்குறையில் அதை பயன்படுத்தாமல் முடியாமல் இருந்திருக்கலாம். அதனால் அந்த விசுவாசம் மேலே செய்யாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இங்கே நம்ம பார்க்குறோம், இன்றைக்கு அன்பு இல்லாமல் விசுவாசம் செயல்படாது என்று பார்க்குறோம். பைபிளை இரவும் பகலும் படிக்கலாம், வேதத்தை நம்ம மேற்கோள் காட்டலாம், நம்ம உபவாசம் இருந்து ஜெபிக்கலாம். ஆனால் அன்பு நமக்கு இல்லை என்றால் எதுவுமே நம்மளுக்கு கிடைக்காது. விசுவாசம் அன்பினால் செயல்படுகிறதா இருக்குது என்று தேவனுடைய வார்த்தை கூறுகிறது. அதனால் நம்ம அந்த அன்பில் நடக்கவில்லை என்றால் நம்ம விசுவாசம் செயல்படாது. தேவனை நேசிப்பதற்கும் மக்களை நேசிப்பதற்கும் தேவனின் அன்பை பெறும் நமது திறனை பொறுத்தது. நாம் எவ்வளோ நேசிக்கப்படுகிறோம் தேவனால் அப்படின்ற ஒரு அறிவு இல்லை என்றால் அன்பில் நடப்பது சாத்தியம் இல்லாதது. இயேசு கிறிஸ்து நம் மீது ஒரு நிபந்தனை வைத்து நேசிப்பவர் கிடையாது, இல்லையா? நம்ம மீது அன்பு இருப்பது நிபந்தனை அற்றதாக இருக்குது. பாருங்க, அதாவது நாம் நல்லவர்கள் என்பதற்காக, நம்ம கிரியைகள் நன்மையாக இருக்கிறது என்பதற்காக தேவன் நம்மளை நேசிக்கவில்லை. அவர் நல்லவர் என்பதனால், அவர் அன்புள்ள தேவனாய் இருப்பதனால் தேவன் நம்மை நேசிக்கிறவராய் இருக்கிறார். இன்றைக்கு ஆராய்ந்து பாருங்க, எத்தனை பேர் நமக்குள்ள இப்படி இருக்கிறோம், இல்லையா? சில பேர் நம்மளை அன்பு செலுத்தலை, வெறுப்பு கொடுக்குறாங்க, வெறுப்பாக இருக்கிறாங்க, கடிந்து கொள்ளுகிறாங்க. அப்படின்னா நம்ம எப்படி செயல்படுகிறவர்களாக இருக்கிறோம்? இன்னும் நம்ம அவங்கள விட்டு ஒதுங்கிடுவோம், இல்லாட்டி அதை அவங்க மேலே இன்னும் நம்ம கசப்புகளை வைத்திருக்கலாம், இல்லாட்டி அவங்க மேலே தவறான புரிதலை வைத்து கொண்டு பிசாசு என்ன பண்ணியிருக்கலாம், அவங்கக்கிட்ட நம்ம உறவை துண்டிக்கிற ஒரு உறவாய் அவன் வைத்திருக்கலாம் பாருங்க. ஆனால் இன்றைக்கு தேவன் நம்மளோடு பேசி கொண்டு இருக்கிறார். அவர் எப்படி நம்மை பார்க்கிறார் பாருங்க. நம்ம எவ்வளோதான் தவறுகள், குற்றங்கள், தப்பிதங்கள் இருந்தாலும் தேவன் நம்மேல் அன்பாக இருக்கிறார், இல்லையா? அப்போ இன்றைக்கு நாம் அந்த குணம் உடையவர்களாக இருக்கும் பொழுது பாருங்க, தேவன் பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோம். எப்படி ஒருவர் நம்மை கடிந்து கொள்ளுகிறாங்க, நம்ம மேலே வெறுப்பாக இருக்கிறாங்க, கசப்பாக இருக்காங்க, வைராக்கியமாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க எந்த மன சூழ்நிலையில் அப்படி இருக்கிறாங்க, யாருனாலும் அவங்க ஏவப்பட்டு இப்படி செயல்படுகிறாங்க அப்படின்றது நமக்கு ஒருவேளை புரியாமல் இருக்கலாம். ஆனால் அந்த இடத்துல நம்ம ஒன்று யோசிக்கணும், அவர்களையும் தேவன் விரும்புகிறார், தேவன் அன்பாக இருக்கிறார். தேவன் அன்பாக இருக்கிறனால நான் அன்பாக இருப்பேன். அவங்க எந்த சூழ்நிலையில் அப்படி இருக்கிறாங்க எனக்கு தெரியாது, ஆனால் நான் அன்பாக இருப்பேன். அதை நான் பொருட்படுத்த மாட்டேன் என்ற இடத்துக்கு நம்ம வரும் பொழுது பாருங்கள், அதுதான் தாழ்மையை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. 1 யோவான் 4:8, அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறாராம். அப்போ அன்பில்லாதவன், அவன் இருதயத்தில் அவனுக்கு அன்பு இல்லைன்னா தேவனை அவன் அறியான், தேவனை புரிந்து கொள்ளவில்லை, தேவனுடைய அன்பை அவன் அறிந்து கொள்ளவில்லை என்றுதான் சொல்ல முடியும். அப்படி ஒரு மனிதன் தேவனுடைய அன்பை அறிந்து கொள்ளவிட்டால் பாருங்க, அவனுக்கு விசுவாசம் பிரச்சனையாகவே இருக்கும் பாருங்க. ஏன்னா தேவன் நம்மளுடைய கிரியைகளையும் நம்ம செயல்களையும் பார்த்து பலன் கொடுக்கிறவராக இல்லை. அவர் எப்படி இருக்கிறார்னா, அவர் நம்மளுக்கு வைத்திருக்கிற வார்த்தைகள், அவருடைய வார்த்தைகளை கை கொண்டு அந்த வார்த்தையை நம்ம படிக்க 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 அந்த வார்த்தை மாம்சமாகுகிறது என்று பார்க்கிறோம். நம்ம அவருடைய பிள்ளைகளாய் மாறுவோம். தேவன் எப்படி அன்பாக இருக்கிறாரோ நாம் அப்படியாக அன்பாக இருக்கும் பொழுது தேவன் பார்க்கிற விதமாய் நாம் பார்ப்போம். இயேசு கிறிஸ்து எப்படி ஒரு அதிகாரம் உள்ளவராய் சூழ்நிலை பார்த்து, வியாதியை பார்த்து கடிந்து பேசினாரோ அப்படிப்பட்ட அந்த வல்லமை நமக்குள்ளாக கிரியை செய்யும்.
தேவன் நம் மீது வைத்திருக்கும் அந்த நிபந்தனை அற்ற அன்பின் பெரிய வெளிப்பாடு நம் அனைவருக்கும் தேவை. செபிப்போம். பரலோக தகப்பனே, இந்த காலை வேளையில் நாங்கள் தியானித்தது போல் ஆண்டவரே, விசுவாசம் அன்பினால் செயல்படுகிறதா இருக்குது என்று நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே. அந்த விசுவாசத்தில் நாங்கள் இன்னும் வளரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அந்த அன்பின் பாதையில் நாங்கள் நடக்க வேண்டும் ஆண்டவரே. நீர் எங்கள் மேல் எப்படி ஒரு நிபந்தனை அற்றவராய் ஆண்டவரே அப்பா எங்கள் மேல் அன்பு செலுத்துகிறவராய் இருக்கிறீங்கப்பா. அப்படிப்பட்டவர்களாய் நாங்களும் உம்முடைய பிள்ளைகளாய் ஆண்டவரே அன்பில் நாங்கள் அப்பா ஒருவருக்கு ஒருவர் முந்திக் கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும் என்றவரே. அப்பா பரிசுத்த ஆவியானவர் எங்களை வழி நடத்துங்க. எங்களுடைய எண்ணங்களை, எங்கள் சிந்தனைகளை, எங்கள் இருதயங்களை அந்த அன்பு ஊற்றப்படும்படி இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.